2026 திமுகவினருக்கு முதல்வர் தந்த டாஸ்க். மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போக பல முக்கிய முடிவுகளை திமுக எடுத்திருக்கு. அதே மாதிரி 2026 தேர்தலுக்காக செய்ய வேண்டிய பணிகள் பற்றியும் பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க. கூடவே 27 தீர்மானங்களும் ஒரு சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. வழக்கமா சென்னையில மட்டுமே நடத்தப்பட்டு வந்த பொதுக்குழு கூட்டம் தென் மாவட்டமான மதுரையில நடத்தப்பட்டு இருக்கிறது அரசியலா பார்க்கப்பட்ட நிலையில இந்த கூட்டத்துல சார்பு அணிகளோட நிர்வாகிகளும் பங்கேற்றாங்க. கட்சி உறுப்பினர் சேர்க்கை, கிளை முதல் மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்களுக்கான இலக்கு, மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டிய பணி போன்றவையும் இந்த பொதுக்குழுவில் பேசப்பட்டுச்சு. இறுதியா பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு 2026 தேர்தலில் வெற்றி இலக்கு அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற டாஸ்கையும் கொடுத்திருக்காரு. மதுரையில் நடந்து முடிந்த திமுக பொதுக்குழு என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது, திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியது என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பொதுக்குழுல திமுக நிறைவேற்றிய 27 தீர்மானங்கள்ல அவங்க கட்சியோட தலைவர்களையும் இந்த ஆட்சியில செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை பாராட்டியும் மத்திய அரசை கண்டிச்சும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களை பாதிக்கிற நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனடியா நீக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டிச்சிருக்க திமுக ஹிந்தி திணிப்பை கைவிடணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. கீழடி ஆய்வை மத்திய அரசு மறுத்து இருக்கிறதையும், ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதையும் கண்டிச்சிருக்காங்க. வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை உடனடியா திரும்ப பெறணும், விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறா பயன்படுத்துது, மோடி ஆட்சியில தொடர்ந்து அநீதிகள் நடக்குது, கச்சத்தீவை மீட்கணும், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு இணைக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம உச்சநீதிமன்றத்தோட மோதர பாஜகவுக்கு கண்டனம்னு மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. இதை தவிர்த்து ஒரு சிறப்பு தீர்மானமும் பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்டு இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல புதிய உறுப்பினர் சேர்க்கையை கட்சியினர் முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவோட உறுப்பினரா சேர்க்கணும்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு. புதிய உறுப்பினர் சேர்க்கைய தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கண்காணிக்கணும்னு பொதுக்குழுல வலியுறுத்தப்பட்டு இருக்கு. திமுகவோட சார்பு அணிகளும் கூடுதலா 2 அதிகரிச்சிருக்காங்க. ஆசிரியர், பேராசிரியர்கள் கொண்ட கல்வியாளர் அணியும் மாற்றுத்திறனாளி அணியும் புதுசா உருவாக்கப்பட்டு இருக்கு. பொதுக்குழுவில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் அடுத்த ஆண்டு திமுக 2வது முறையா ஆட்சி அமைத்தது அப்படின்னு தலைப்பு செய்தி வரணும், அதுக்கான வியூகத்தை வகுக்க தான் இந்த பொதுக்குழுன்னு பேசினாரு. சொல்லை விட செயலே பெரியது, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு ஆணவமா பேச மாட்டேன்னு சொன்ன முதல்வர் எனக்கு எந்த காலத்திலையும் ஆணவமோ மமதையோ வராதுன்னு பேசினாரு. தன்னை போலவே கூட்டணி தோழர்கள் கிட்ட நட்போடும் பாசத்தோடும் கட்சியினர் பழகணும்னு தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தலில் தொடர்ந்ததா வரலாறே இல்லைன்னு பெருமிதம் கொண்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்னு கூறிய முதல்வர் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிச்சப்போ அமித்ஷா பக்கத்துல ஒரு வார்த்தை கூட பேசாம பவ்யமா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தாருன்னு விமர்சிச்சு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். பொருளாதார ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் ஆளுநர் வழியா உரிமைகளை முட்டுக்கட்ட போட்டு பாஜக அரசு தடுப்பதாகவும் இப்படியெல்லாம் செஞ்சும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஒவ்வொரு தொகுதிகளையும் 30% வாக்குகள், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல திமுக சரி செஞ்சுக்க வேண்டிய இடங்களை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதும் அதெல்லாம் களத்துல எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது, இந்த விஷயங்கள் 2026 திமுகவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர அரசியல் நகர்வுகளே முடிவு செய்யும்.